நம்ம இலக்கிய சிறையிலுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சிறையில் வருகிற எபிசோடில் நம்ம இலக்கியோடைய வாழ்க்கையை கெடுக்கணும், நம்ம இலக்கியவை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு சதி பண்ண யாரையும் ஒருத்தரை கூட நம்ம கௌதம் சார் சும்மா விடக்கூடாது. எல்லாரையும் ஆதாரத்தோடு நிரூபித்து அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பைரவியும் அஞ்சலியும் இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிரான ஆதாரம் நம்ம கௌதம் சார்கிட்ட இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிறது உறுதி. இப்போ என்னன்னா இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை எப்படியாச்சும் அம்பலப்படுத்தணும், இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படின்னு எப்படியாச்சும் நம்ம கௌதம் சார் பதினைக்க கோர்ட்டில் நிரூபிக்கணும். அதுக்காக தான் வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் பதினைக்க ஒரு வாரம் கோர்ட்டில் பதினைக்க டைம் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு வாரத்தில் எப்படியாச்சும் இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை நிரூபிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சா நம்ம கௌதம் சார் பதினைக்க இலக்கியாவை வெளியே கொண்டு வரது ரொம்பவுமே பதினைக்க ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பாக இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரவிக்கும் ஜெயில் தண்டனை தான், நம்ம இலக்கிய குற்றவாளி கிடையாது, நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சிருவாங்க. ஆனால் அது எப்படி நடக்கும், நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம கௌதம் சார் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து என்னென்ன நடந்துச்சு, நம்ம இலக்கிய எப்படி இவங்ககிட்ட மாட்டினாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கௌதம் சார் பதினைக்க முடிவு பண்ணுறாங்க. நம்ம இலக்கியம் இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த இளநீரில் பதினைக்க மயக்க மருந்தாக கலந்து கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஏன்னா இந்த அஞ்சலி அந்த டாக்டரை மிரட்டி அந்த மாதிரி ரிப்போர்ட்டை வந்து வர வச்சுட்டாங்க. கடைசியில் இப்போ நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா நம்ம இலக்கிய கூட்டிகிட்டு போனால் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டரை வந்து விசாரிக்க போகிறாங்க. இங்கே என்ன நடந்துச்சு, நீங்கள் எதுக்காக இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தீங்க, தயவு செய்து எல்லா உண்மையும் சொல்லுங்கள், உங்களை மிரட்டினது யார், எதுக்காக எப்படி சொல்லி மிரட்டினாங்க அப்படின்ற ஆதாரம் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நம்ம கௌதம் சார் பதினைக்க கேட்குறாங்க. அதே சமயத்தில் இந்த அஞ்சலியை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க இல்லையா, இந்த அஞ்சலி உண்மையிலே கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு நம்ம கௌதம் சார் வந்து கேட்கும்போது அந்த டாக்டர் பதினைக்க எந்த ஒரு உண்மையுமே வந்து சொல்லாமல் மறுக்கிறாங்க. அதே இடத்துல வந்து பதினைக்க நம்ம கௌதம் சார் பதினைக்க அங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விரட்டுறாங்க. அதிலே நம்ம கௌதம் சாருக்கு தெரிய வந்துருச்சு, இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் இந்த டாக்டரை எது சொல்லி பயங்கரமாக வந்து மிரட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த டாக்டர் பதினைக்க எப்படி பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம கௌதம் சார் பதினைக்க புரிஞ்சுக்கிட்டு வெளியே கிளம்பி வர மாதிரி வராங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமராவை பார்த்தோன்னே இந்த ஹாஸ்பிட்டலில் கேமரா இருக்குது அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூமில் போயிட்டு ஃபுட்டேஜை எடுத்துட்டா கண்டிப்பாக பதினைக்க இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் என்ன சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கௌதம் சார் பதினைக்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோடைய ரூமுக்குள்ளே போகிறதுக்காக ஒரு பிளான் போட்டு நம்ம வசந்தோடைய உதவியால் பதினைக்க எப்படியும் நம்ம கௌதம் சார் அந்த ரூமுக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருந்து இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் அந்த டாக்டரை மிரட்டினதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை பதினைக்க நம்ம கௌதம் சார் பதினைக்க ஃபோனில் காப்பி பண்ணி கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அதை பதினைக்க வரப்போகிற எபிசோட்ஸில் கோர்ட்டில் காட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க டாக்டரெல்லாம் மிரட்டி தான் பதினைக்க போலியான சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம கௌதம் சார் பதினைக்க ரொம்ப ஈஸியாக நிரூபித்து நம்ம இலக்கியவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம இலக்கியம் வெளியே வரணும், இந்த பைரவி ஜெயிலுக்கு போகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.